வெல்கம் யூ ஆல். யா, வாட் இஸ் திஸ்? ஆமாங்க, இதுதான் சால்ட்டு. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் சால்ட்டு. அதை பற்றி ஒரு இங்கிலீஷ் நம்ம கற்றுக்காமையா? அதுக்கு தான் இந்த வீடியோ. என்ன இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எஸ், சால்ட்டி பர்சன். எஸ், சால்ட்டி பர்சன் அப்படின்னா அனாய்டு ஆர் அப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாய்டு அப்படின்னா எரிச்சலாக இருப்பாங்க, இல்லைன்னா அப்செட்டாக இருப்பாங்க வித்தவுட் எனி ரீசன். அதுதான் முக்கியம். எந்த காரணமுமே இல்லாமல் எரிச்சல் அடையிறதோ அப்செட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் சால்ட்டி பர்சன். ஓகே, இது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எஸ், ஐ டோன்ட் நோ வை ஹீ இஸ் ஆக்டிங் சால்ட்டி. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயந்தான், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இதில் என்ன ப்ராவர்ப்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராவர்ப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டை வச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஹாவ் எ யூனிக் கேரக்டர் லைக் சால்ட். இட்ஸ் ப்ரெசன்ட் இஸ் நாட் ஃபெல்ட் பட் இட்ஸ் ஆப்சன்ஸ் மேக்ஸ் ஆல் திங்ஸ் டேஸ்ட்லெஸ். இந்த மாதிரியான கேரக்டராக இருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி வில் see you on next video. Thank you all. Bye. Take care.